ஹிண்ட்ராஃப் தயாரித்துள்ள மலேசிய இந்தியர்களுக்கான ப்ளூ பிரிண்ட் என்ற செயல் திட்டம். மலேசியாவில் வாழும் ஏழை ஒதுக்கப்பட்ட இந்தியர்களுக்காக இந்த கோரிக்கையை ஹிண்ட்ராஃப் தயாரித்துள்ளது. மலாயா, அதற்கு பின்னர் மலேசியா என்ற நாடு தோற்றுவிக்கப்பட்ட சமயம் தொட்டு இன்று வரை இந்நாட்டில் வாழும் இந்தியர்கள் வறுமை நிலையில் வாடி வதங்கி கொண்டிருக்கின்றனர். ஹிண்ட்ராஃபின் கோரிக்கை இப்பிரச்சனையை முழுமையாக அடியோடு வேரறுக்க உள்ளது. ஹிண்ட்ராஃபின் இக்கோரிக்கை செயல் வடிவம் காணும் பொழுது இந்நாட்டின் அவமான சின்னம் ஒன்று தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். ஒரு நியாயமான நாட்டில் வாழ்கிறோம் என்ற புத்துணர்ச்சியை இந்நாட்டு இந்தியர்கள் நிச்சயம் உணர்வர். ஹிண்ட்ராஃப் கோரிக்கை மிகவும் நூதனமானது. ஏனெனில் இக்கோரிக்கையின் செயல்பாடு அரசின் அடிமட்ட நிலையிலிருந்து மேலெழுந்து வரக்கூடியது. இந்நாட்டு மேம்பாட்டில் இந்தியர்கள் ஆற்றிய வரலாற்று பூர்வ பங்கினை பின்னணியாக கொண்டு இந்தியர் பிரச்சனைகளை இக்கோரிக்கைகளின் மூலம் களையலாம். மேலும் இக்கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மிகவும் எளிதானது. அது நிரந்தரமானதும் முழுமையானதும் ஆகும். நம் இலக்கை எப்படி அடையலாம் என்று இக்கோரிக்கைகள் வழிமுறைகளை வகுத்துள்ளன. இக்கோரிக்கைகள் பொருளாதாரத்தை நடுநிலைப்படுத்தி இருந்தாலும் இந்நாட்டில் காலம் காலமாக நிலவும் அநியாயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது நம் கடமையாகும். அதன் மூலம் இந்நாட்டில் உண்மை, சமத்துவமும் நீதியான ஆட்சியும் நடக்கும். இப்பூமியில் அனைவரும் சமம் என்ற நிலை உருவாகும். இந்நாட்டின் ஆளும் வர்க்கத்தினர் இந்நாட்டு இந்திய சமூகத்தை தேசிய நீரோட்டத்திலிருந்து திட்டமிட்டு ஒதுக்கி வைத்ததுதான் மன்னிக்கப்பட முடியாத மாபெரும் குற்றமாகும். தேசிய நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதால் இந்த இந்திய சமூகத்தினர் இந்நாட்டில் இரண்டாம் தர குடிகளாக ஆக்கப்பட்டனர். வாழ்க்கையில் மேல்நிலையை அடையும் எல்லாவித வாய்ப்புகளும் இந்த சமூகத்திற்கு மறுக்கப்பட்டு விட்டது. மிக குறைந்த வருமானத்தில், மிக குறைந்த கல்வியோடு, மிக குறைந்த வசதிகளுடன் இவர்கள் இந்நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர். 1960களில் தோட்ட துண்டாடல் பிரச்சனை பூதாகாரமாக விஸ்வரூபம் எடுத்த சமயம் அங்கே ஆண்டாண்டாய் வாழ்ந்து வந்த ஏழை இந்தியர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்காமல் அராஜக அம்னோ அரசு வேடிக்கை பார்த்து நின்றது. இந்த தோட்ட துண்டாடலினால் இந்திய தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை பலர் அம்னோ அரசிடம் எடுத்து கூறினர். செவிடன் காதில் ஊதிய சங்காய் அம்னோ அரசு அதை செவி கொடுத்து கேட்கவில்லை. எல்லா முறையீடுகளையும் அம்னோ அரசு நிராகரித்தது. மலேசியாவில் மிக சக்தி வாய்ந்த டாக்டர் மகாதேர் பிரதமரானவுடன் நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு லட்சக்கணக்கான தோட்டங்களை, கடைத்தெருக்கள் கட்டவும், மாடி மனைகள் கட்டவும் அளித்தார். வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இந்நாட்டிற்கு அனுமதித்தவரும் அவரே. நாடு மேம்பாடு கண்ட அதே சமயம் லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் நடுத்தெருவிற்கு வந்தனர். 3 அல்லது 4 பரம்பரையாக இவர்கள் தோட்டங்களையே நம்பி வாழ்ந்து வந்தனர். தோட்ட தொழிலை தவிர இவர்களுக்கு வேறு வேலை தெரியாது. பால் மரம் வெட்டுவதுதான் இவர்களின் அன்றாட பணி. திடீரென்று வேலை போய், தங்கும் வீடும் போய், அனாதைகளாய் அம்னோ அரசால் இவர்கள் ஆக்கப்பட்டனர். எங்களின் கணிப்புப்படி 2000ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 8 லட்சம் இந்திய தோட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு தோட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதில் வேதனை தரக்கூடிய விஷயம் என்னவெனில், ஒரு தோட்ட தொழிலாளி தன் வேலையை இழந்தால் அவர் இழந்தது வெறும் வேலை மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்துவிட்டார். அவர் தன் வீட்டை இழந்தார், அவர் தன் பள்ளிக்கூடத்தை இழந்தார், அவர் தன் கோயிலை இழந்தார், அவர் தன் இடுகாட்டை இழந்தார், அவர் தன் உறவினர்களை இழந்தார், அவர் தன் அண்டை வீட்டுக்காரரை இழந்தார், அவர் தன் பகுதி நேர ஊதியத்தை இழந்தார், அவர் தன் சமூக அமைப்பை இழந்தார், அவர் தன் சமூக ஆதரவை இழந்தார். அதனால் அவர் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் நீங்கள் பூஜ்ஜியத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும். மலேசியாவின் இதர சமூகங்கள் தூரத்தில் முன்னேறிய சமூகங்களாக உள்ளனர். ஆனால் இந்நாட்டு வறுமை நிலை இந்தியர்கள் பூஜ்ஜியத்திற்கு தள்ளப்பட்டு விட்டனர்.
வறுமை நிலை, இந்தியர்களுக்கு நடந்த கொடுமைகள் மிக பெரியது. ஆனாலும் அக்கொடுமைகளின் பாதிப்புகள் தான் பார்க்கும் அனைவருக்கும் தெரியவில்லை. அதனால் இப்பிரச்சனையை பற்றி யாரும் கண்டு கொள்வது கிடையாது. இப்பொழுதுதான் நாம் அந்த புள்ளிகளை ஒன்று சேர்க்க ஆரம்பித்துள்ளோம். அப்படி செய்வதால் நம் கோரிக்கைகளின் நியாயம் பிறருக்கு புரியும். நல்லதொரு அரசு அதன் மக்களின் நலனில் அக்கறை கொண்டிருக்கும். பிரிவு 8 மலேசிய அரசியல் சாசனத்தில் எல்லா குடிமக்களும் சமம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மலேசிய அரசை அமைத்த அதன் ஆளும் வர்க்கத்தினர் இந்திய தோட்ட தொழிலாளர்களின் நலனை புறக்கணித்தனர். மலேசிய பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்திய தோட்ட தொழிலாளர்கள் பெரும் பங்காற்றினாலும் அவர்களை தேசிய நீரோட்டத்தில் இருந்து ஒதுக்கியது மலேசிய அரசு. அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்திருந்தது. கடந்த 47 ஆண்டுகளில் ரிங்கெட் மலேசியா 1.15 லட்சம் கோடியை நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மலேசிய அரசு செலவழித்துள்ளது. இருப்பினும் இத்தொகையில் விழலுக்கு இறைத்த நீராகத்தான் இந்தியர்களுக்கென இந்த அரசு செலவழித்துள்ளது. இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டது என்னவென்று தனி பட்டியலே போடலாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, வாழ்க்கையில் மேல்நிலை அடைவதற்கான கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன, பாலர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. இந்து ஆலயங்களை உடைத்ததால் இந்தியர்களின் வழிபாட்டு முறைகள் மறுக்கப்பட்டன. போலீசின் அராஜக போக்கால் வாழ்வதற்கான சுதந்திரம் கூட மறுக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு மறுப்பு சொல்லும் வித்தையை மலேசிய அரசு மிக பிரமாதமாக அமைப்பு முறையில் உருவாக்கி அமல்படுத்தி வந்தது. நமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளுக்கு மலேசிய அரசு பதில் சொல்லும் காலம் இதோ வந்துவிட்டது. இந்நாட்டு அரசு தன் தவறுகளை உணர வேண்டும். மாறாக பிரச்சனையை சோற்றில் பூசணிக்காயை மறைப்பது போல் மறைக்க எண்ணக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் 2007 இன்ட்ராப் தன் 18 புள்ளி கோரிக்கைகளை அரசிடம் வழங்கியது. இந்த 18 புள்ளி கோரிக்கைகளில் இந்தியர்களின் நிலையை முழுமையாக மாற்றியமைக்க வழிமுறைகளை இன்ட்ராப் அடையாளம் கண்டிருந்தது. ஒதுக்கப்பட்ட இந்தியர்களை எப்படி மறுபடியும் தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வந்து இணைப்பது என்ற விவரங்களை அந்த கோரிக்கையில் நாம் முன்வைத்தோம். மேலும் இந்நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் எப்படி களைய வேண்டும் என்பது பற்றியும் நம் கோரிக்கை விளக்கியது. இம்முறை நாம் ஒருபடி மேலே சென்று 18 புள்ளி கோரிக்கைகளோடு அமுல்படுத்தக்கூடிய 6 பிரதான துறைகளை அடையாளம் கண்டுள்ளோம். வரும் 5 ஆண்டுகளில் இவை அமுலாக்கம் காண வேண்டும். இந்த 6 பிரதான துறைகளில் இந்தியர்கள் ஒதுக்கப்பட்டதால் தான் இன்று அவர்கள் இந்நிலையில் உள்ளனர். இதற்கு முழு பொறுப்பை இந்த அரசு ஏற்க வேண்டும். அந்த 6 பிரதான துறைகள்: 1வது 8 லட்சம் முன்னாள் இந்திய தோட்ட தொழிலாளர்கள். 2 குடியுரிமை அற்ற 3.5 லட்சம் இந்தியர்கள். 3 தேசிய கல்வி திட்டத்தில் கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட தாக்கம். 4 இந்திய ஏழைகளுக்கு மறுக்கப்பட்ட வேலை மற்றும் வியாபார வாய்ப்புகள். 5 இந்திய ஏழைகளுக்கு எதிராக லஞ்சம் வாங்கும் மலேசிய போலீசின் அராஜக செயல். 6 அனைத்துலக ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமை பாதுகாப்பினை ஏற்க மறுக்கும் மலேசிய அரசு கட்டவிழ்த்துள்ள அமைப்பு முறையிலான இனவாத கொள்கைகள். முதல் திருத்தி அமைக்கும் திட்டம் உள்நாட்டிலேயே மறு பெயர்ச்சி பெற்ற இந்திய தோட்ட தொழிலாளர்களை உட்படுத்தியது. நமது பரிந்துரை இந்த மக்களுக்கு பெரிதும் உதவும். இவர்கள் நிலத்தில் வேலை செய்து பழக்கப்பட்டவர்கள். இவர்களின் முழு திறனை நம் பரிந்துரையின் வழி வெளிக்கொணரலாம். இதுவரை நிலமற்ற சமூகமாக இவர்கள் அல்லல் பட்டனர். இவர்களின் திறனை வெளிக்கொணர நம் பரிந்துரை பெரிதும் உதவும். இந்த தோட்ட தொழிலாளர்கள் பயன்படும் வண்ணம் நாம் முதலில் ஒரு இலாக்காவை உருவாக்க உள்ளோம். இந்த இலாக்கா இத்தொழிலாளர்களுக்கென விவசாய பண்ணை நிலங்களை வழங்கும். இந்த இலாக்கா பெல்டாவை போன்றதொரு அமைப்பு முறையில் இயங்கும். 20,000 இந்தியர்கள் 200 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகளாக தொழில் புரிவர். இதை நாம் அடுத்த 5 ஆண்டுகளில் அடைவோம். இத்திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நாம் நம்புகிறோம். நம் நம்பிக்கைக்கு காரணம் நம் இந்தியர்களிடம் உள்ள விவசாய திறனே ஆகும். நம் 2வது திருத்தி அமைக்கும் திட்டம் மறுபெயர்ச்சி பெற்ற தோட்ட தொழிலாளர்களின் தங்கும் வசதிகளை உள்ளடக்கியது. 1 லட்சம் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாம் வீடுகளை கட்டித் தருவதாக நாம் பரிந்துரையில் தெரிவித்துள்ளோம். இந்த வீடுகள் அரசாங்க உதவித்தொகையோடு, அதாவது சப்சிடியோடு கட்டி இத்தொழிலாளர்களுக்கு விற்கப்படும். இந்த வீடுகள் கட்டித் தருவது சற்று புதுமையாக இருக்கும்.
இவர்களுக்கென தனிப்பட்ட கிராமங்கள் அல்லது நகர்ப்புறங்களில் வீடுகள் கட்டித்தரப்படும். இந்து கோயில்கள், இடுகாடுகள், சமூக மண்டபங்கள் மற்றும் இதர வசதிகளும் அங்கே இருக்கும். இவ்வாறான வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு காரணம் உள்ளது. முன்பு தோட்டங்களில் வாழ்ந்த பொழுது இந்திய சமூகத்தினரிடையே சகோதரத்துவம், பிணைப்பு இருந்தது. அவர்கள் தோட்டங்களை விட்டு வெளியேறிய சமயம் அந்த சகோதரத்துவம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் இச்சமூகத்தில் பல பிரச்சனைகள் தலையெடுத்துள்ளன. இவ்வாறான கிராமங்களையும் வீடுகளையும் கட்டித்தருவது இச்சமூகத்தில் இன்று காணப்படும் வன்முறையையும் குறைக்க உதவும். கடந்த காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தருகிறோம் என்று கூறிய அம்னோ அரசு உண்மையில் அவர்களை மிகவும் வசதி குறைந்த இடங்களில் தங்க வைத்தது. நகரங்களில் இன்னும் அது போன்ற வீடுகளை நாம் காணலாம். நம் பரிந்துரை அப்படிப்பட்ட வீடுகளை கட்டுவதல்ல. நாம் இந்தியர்களிடையே ஒரு சமூக அமைப்பு முறையை ஏற்படுத்தி கொடுக்க எண்ணுகிறோம். தோட்டங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட இந்திய தொழிலாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தேட எந்தவித தொழிற்பயிற்சியும் வழங்கப்படவில்லை. இவர்கள்தான் பெரும்பாலும் குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றனர். இம்மாதிரியான இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று நாம் பரிந்துரைக்கிறோம். இந்நாட்டில் 78 கியாட் மாரா சமூக கல்லூரிகள் உள்ளன. அவற்றில் 10,000 இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அவர்களின் பயிற்சி காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கென சிறிய தொழில்கள் அமைக்கப்படுவதற்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இம்முயற்சி ஒரு தொடர் முயற்சியாக அமைவது நன்மை பயக்கும். இன்று பல இந்து ஆலயங்களும் இடுகாடுகளும் முன்பு தோட்டங்களாக இருந்த நிலங்களில் இன்றும் வீற்றிருக்கின்றன. இந்த புனித தலங்கள் இன்று சட்டத்துக்கு விரோதமானதாக கருதப்படுகின்றன. இதற்கு காரணம் அவை தனியார் நிலங்களில் இருப்பதால் தான். நமது பரிந்துரையில் இம்மாதிரியான ஆலயங்களையும் இடுகாடுகளையும் மாநில அரசுகள் சொந்தமான நிலங்களில் மறுபடியும் அமைத்தல் வேண்டும் என்று கூறியுள்ளோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இந்து ஆலயங்களை தொன்மை பெற்றது என்று பிரகடனப்படுத்தவும் நாம் எண்ணியுள்ளோம். அதற்கு அரசு போதுமான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும். நம்மை பாதிக்கும் அடுத்த பெரிய பிரச்சனை குடியுரிமை அற்ற நிலையில் இந்நாட்டில் வாழும் இந்தியர்கள் சம்பந்தப்பட்டது. நாம் எதிர்நோக்கும் பிரச்சனை தொழில் ரீதியானது என்று அரசு அடிக்கடி இப்பிரச்சனை தொடர்பாக அறிக்கை விடும் பொழுது கூறி வருகிறது. அதுவல்ல உண்மை. பிரச்சனை உண்மையில் அரசியல் சம்பந்தப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே இந்நாட்டில் பிறந்து இங்கேயே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இங்கேயே இறக்கவும் போகின்றனர். பெரும்பாலும் இவர்களின் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் கூட இந்நாட்டில் தான் பிறந்து வாழ்ந்து இறந்தனர். இதற்கு நாம் முன்மொழியும் தீர்வு குடியுரிமை வழங்கும் முறையை எளிதாக்க வேண்டும். இந்த எளிதான முறையின் கீழ் 2 மலேசிய குடியுரிமை பெற்றவர்கள் விண்ணப்பதாரர் இந்நாட்டில் தான் பிறந்தார், அவரின் பெற்றோர்களின் விவரங்கள் குறித்து சத்திய பிரமாணம் செய்து தர வேண்டும். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட அரசு இலாக்கா விண்ணப்பதாரருக்கு குடியுரிமை வழங்கும் நடவடிக்கையை முடுக்கிவிட வேண்டும். இந்தியர்கள் எதிர்நோக்கும் 3வது முக்கியமான பிரச்சனை கல்வியாகும். இந்நாட்டின் ஆரம்ப கால தமிழ் பள்ளி கல்வி மிக மோசமான நிலையில் உள்ளது. பல பள்ளிக்கூடங்களின் அஸ்திவாரம் இன்றைக்கோ நாளைக்கோ இடிந்து தரமட்டமாகும் நிலையில் உள்ளது. இப்பள்ளிகளின் தளவாட பொருட்கள், கல்வி கற்றுத்தர பயன்படும் உபகரணங்கள் ஆகிய அனைத்தும் பாழாய் போய்விட்டன. அதனால் தான் இப்பள்ளிகளின் பயிலும் மாணவர்களின் கல்வி தரம் மிக மோசமாக உள்ளது. இந்நாட்டின் இந்திய மக்கள் தொகையில் பாதி பேரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கு காரணம் இந்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் இந்த பாதி பேர் இன்று கல்வி கற்று வருகின்றனர். இந்நாட்டில் உள்ள மொத்த தமிழ் பள்ளிகளில் பாதி பயங்கரமான நிலையில் உள்ளன. அப்பள்ளிகளின் கட்டிடங்கள் பாதுகாப்பானவை அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் கல்வி அமைச்சுக்கு 50 லட்சம் கோடிகள் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகிறது. அத்தொகையில் மிக மிக சிறிய தொகைதான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பள்ளிகளுக்கென ஒதுக்கப்படுகிறது. SPM தேர்வுக்கு முன்பே 30% இந்திய மாணவர்கள் பள்ளி படிப்பிலிருந்து நின்று கொள்கின்றனர். மிச்சம் 70% பேரில் SPM தேர்வு எழுதியவர்களில் 50% பேரே அதில் தேர்ச்சி பெறுகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய